Hi friends, welcome to my channel. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஷாப்பிங் பேக் வச்சு ஒரு குஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஒயிட் கலர் ஷாப்பிங் பேக்கை இப்படி ரெண்டாக மடித்து எக்ஸ்ட்ரா இந்த பீஸை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக் இப்போது பேக் சைடு திருப்பிக்கலாம். உள்பக்கமாக திருப்பி வச்சுட்டு இந்த எட்ஜெல்லாம் நல்லா வெளில வர மாதிரி நல்லா திருப்பிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக திருப்பியாச்சு. அடுத்து நான் பழைய பில்லோவிலேருந்து ஸ்பாஞ்ச் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் உள்ளே இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் கார்னரில் நல்லா உள்ளே போகிற மாதிரி அழுத்தி போட்டு வச்சுக்கோங்க. இந்த குஷன் எவ்வளோ பஃபியாக வேணுமோ அவ்வளோ ஸ்பாஞ்ச் நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். பழைய பனியன் கிளாத் கூட இருந்ததுன்னா அதை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். இதை இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா நெருக்கமாக தைச்சிட்டே வாங்க. அப்போ தான் ஸ்பாஞ்சில் வெளில வராமல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது வரைக்கும் நல்லா நெருக்கமாக தைச்சிட்டே வாங்க. ஸோ இன்னும் ஸ்பாஞ்ச் உள்ளே போடுற அளவுக்கு கேப் இருக்குது. அதனால் நான் நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பாஞ்ச் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கவர் எவ்வளோ ஸ்பாஞ்ச் பிடிக்குதோ அவ்வளோ இது உள்ளே போட்டுக்கலாம். இன்னும் பஃபியாக வேணும்னா இன்னும் கூட நல்லா நெருக்கமாக தள்ளி விட்டுட்டு இன்னும் எவ்வளோ ஸ்பாஞ்ச் வேணாலும் போட்டுக்கலாம். இது எக்ஸ்ட்ரா இருக்கப்போ இந்த கேப்பையும் ஃபுல்லாக தைச்சிடலாம். அதுவும் அதே போல் நல்லா நெருக்கமாக தைச்சிட்டே வாங்க. இதே போல் ஃபுல்லாக இது வரைக்கும் தைச்சிக்கோங்க. இப்போது லாஸ்ட்டாக நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டு த்ரெட் கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம குட்டி குஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஃபோம் ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். குட்டியாக ஹார்ட் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஹார்ட் ஷேப்பை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நான் குட்டி குட்டியாக நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்டிக்கர் ஃபோம் ஷீட்டு தான். அதனால் இந்த இதில் அப்படியே ஒட்டி வச்சுக்கலாம். ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு ஒட்டி வச்சுக்கலாம். நான் லைனாக ஒட்டுறேன். உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணுறதுக்கு விருப்பமோ அது மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் ஃப்ளவர்ஸ் டே வரதுனால ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அது மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸ்டாரு இல்லை ஃப்ளவரு அது மாதிரி எதை வேணாலும் கட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒட்டிக்கோங்க. நம்ம வீட்டிலே ஈஸியாக குஷன் ரெடி பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
அவ்வளோதான், ஒட்டி முடிச்சாச்சு. நம்ம குஷன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.